வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடோப் தமிழா. இந்த மாதிரி ஒரு ஃபன்னியான கேரிகேச்சர் எஃபெக்ட் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலை முதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி எக்ஸைட்டான போஸை வச்சு கேரிகேச்சர் எஃபெக்ட் பண்ணால் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நார்மலான இமேஜ்லேயும் பண்ணலாம், பட் இதில் பண்ணால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, இந்த மாடலை வந்து இந்த பேக்ரவுண்ட்லேருந்து செப்பரேட் பண்ணணும். ஸோ வழக்கம் போல் செலக்டில் போய்ட்டு நான் சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே ஜூம் பண்ணி பாருங்கள், ஒரு சில இடம்லாம் ப்ராப்பராக செலக்ட் ஆகலை. குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு இங்கே மேலே நார்மல் ப்ரஷில் வச்சுக்கிறேன். -+2 இருக்குது. இப்போ என்னோடய குயிக் செலெக்ஷன் டூலை ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணால் ப்ளஸ் சிம்பிள் காட்டும், ஆல்ட்டை ஹோல்டு பண்ணால் மைனஸ் சிம்பிள் காட்டும். ஸோ இந்த ஹேண்டுக்கிட்ட நல்லா ஜூம் பண்ணிவிட்டு நான் வந்து ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த இடத்துல வந்து செலெக்ஷன் வந்து இந்த இடத்துல மைனஸ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செலெக்ஷன் நமக்கு கட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் பண்ணுறேன், ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி. இந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் செலெக்ஷன் விட்டு போயிருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த குயிக் செலெக்ஷன் டூலை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவேன். இப்போ ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது இங்கே மேலே செலக்ட் அண்ட் மாஸ்க் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே மேலே வியூவில் வந்து நான் ஆனியன் ஸ்கின் வச்சுக்கிறேன். தென் இந்த ஸ்மூத்தை வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், வெதர் லைட்டாக. தென் கான்ட்ராஸ்ட் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் எட்ஜ் லைட்டாக இங்கே லெஃப்ட் சைட் கொண்டு வந்துக்கிறேன். இப்போ இங்கே இருக்க ஜூம் டூல் எடுத்து இந்த ஹெட்டுக்கிட்ட ஜூம் பண்ணிவிட்டு இந்த ரீஃபைன் ஹேர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ப்ரஷ்ஷை வச்சு இந்த ஹெட்டுக்கிட்ட இங்கே மட்டும் லைட்டாக அப்படி ட்ராக் பண்ணுங்கள். ஓரளவுக்கு அந்த ஹேருக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் ஆகிடும். இதுக்கு பெஸ்ட் செட்டிங்ஸ் என்ன இருக்கணும்னா, சைஸ் வந்து நீங்கள் என்ன வேணுமோ அந்த சைஸ் வச்சுக்கலாம். ஹார்ட்னஸ் 0வாக இருக்கணும் கண்டிப்பாக. ஃபேஸிங் ஓரளவு கொஞ்சம் ஸ்லைடரை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வரும். தென் இங்கே கீழே டீகண்டாமினேட் கலர்ஸ் செக் பண்ணிவிட்டு நியூ லேயர்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நம்மளோட செலெக்ஷன் வந்து நியூ லேயரில் வந்துருச்சு. இப்போ வந்து ஹெட்டை மட்டும் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு லேசோ டூல் எடுத்துகிட்டு ஹாஃப் நெக்கோட சேர்த்து இந்த ஹெட்டை வந்து கட் பண்ணுங்கள். இப்போ Ctrl+J கொடுத்துக்கோங்க. நமக்கு ஹெட்டு மட்டும் தனியாக ஒரு லேயரில் போயிடும். இப்போ மூவ் டூல் எடுத்துகிட்டு இந்த ஹெட் லேயரை Ctrl+T போட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ஹெட்டை மட்டும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஈவனாக இன்க்ரீஸ் ஆகும். என்ட்ரு கொடுத்துருங்க. தென் கீழே உள்ள இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு Ctrl+T போட்டு இந்த பாடியை வந்து லைட்டாக டிக்ரீஸ் பண்ணுங்கள். என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ இந்த ஹெட்டை வந்து கரெக்டாக இங்கே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓரளவு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஹெட் லேயரில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டரில் போயிட்டு லிக்விஃபை கொடுங்க. இந்த மாதிரி லிக்விஃபைல இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து CC 2015க்கு மேலே தான் இருக்கும். அதுக்கு கீழே உள்ள ஃபோட்டோஷாப்பில் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது. ஸோ மேக் ஷூர் நீங்கள் 2015க்கு மேலே வச்சுருக்கணும். இப்போ இதில் மேலே இருக்க இங்கே ஃபார்வர்ட் ரேப்னு இருக்கும். இந்த டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஹெட்டை லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு ப்ரஷ் சைஸை வந்து கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சைடும் கிளிக் பண்ணி லைட்டாக ட்ராக் பண்ணுங்கள். ஸோ தட் நமக்கு அந்த ஃபன்னி ஃபீல் வரணும். ஸோ இந்த மாதிரி கீழே மட்டும் கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஐ சைஸுன்னு இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஷாப்போட ஏஐ வந்து எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணும். இப்போ ஐ சைஸை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எக்ஸ் ஹைட்லேயும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஒய் ஹைட்லேயும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஐ ஹைட்டு, ஐ வித்தையும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஐ டில்ட்டு வேணாம், பிகாஸ் இது வந்து இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிறது, இது வேணாம். அடுத்து இங்கே நோஸ் ஹைட்டை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த அளவு பண்ணியாக வேணுமோ அந்தளவு இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்மைல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லிப்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். லிப்ஸு பெருசாகிறது சின்னதாகிறது. தென் வந்து மவுத்தோட வித்து, அடுத்து மவுத்தோட ஹைட்டு, அடுத்து ஃபோர் ஹெட்டை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் கொடுக்கும். அடுத்து சின்னோட ஹைட்டை வந்து எதுவுமே பண்ணாதீங்க, 0லே விட்டுடலாம். அடுத்து இதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே இதே ஃபார்வர்ட் ரேப் டூலை வச்சு இந்த மாதிரி ஏர் கிட்ட கொண்டு போயிட்டு லைட்டாக இப்படி மேலே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே வந்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து இதுக்கு கீழே இங்கே லேயர் மாஸ்க் போட்டுக்கோங்க. இங்கே ஒயிட்டில் இருக்குது. ஸோ தட் இங்கே வந்து நம்ம பிளாக்ல எடுத்துக்கணும். ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஜூம் பண்ணிவிட்டு ப்ரஷ் சைஸை நல்லா டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக எரேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எரேஸ் பண்ணி
ஃபேஸை வந்து இந்த பாடியோட ஃபிட் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு கார்ட்டூன் எஃபெக்ட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த 2 லேயருமே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துருங்க. ஸோ தட் நம்ம அடுத்தடுத்து அப்ளை பண்ண போகிற எஃபெக்ட்லாம் ஸ்மார்ட் ஃபில்டர்ஸ்க்கு கீழே எடிட்டபிளாக வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபில்டரில் போயிட்டு ஸ்டைலைஸில் போயிட்டு இதில் ஆயில் பெயிண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஸ்கேலை மட்டும் ஃபுல்லாக 0 வச்சுக்கோங்க. இந்த ஸ்டைலைசேஷன், க்ளீன் லைனஸ், பிரிஸ்டில் டீட்டெயில் இதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே இந்த பாக்ஸில் வந்து ப்ரிவ்யூ வரும். ப்ரிவ்யூவை ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே இங்கே ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த இமேஜ் வந்து ரொம்ப பிளர்ரியாக ஸ்மூத்தாக இருக்குது. இதை வந்து கொஞ்சம் ஷார்பன் பண்ணணும். ஸோ ஃபில்டரில் போயிட்டு ஷார்பனில் போயிட்டு அன்ஷார்பன் மாஸ்க் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஓரளவு ஒரு டீசெண்டான ஒரு 100 கிட்ட வச்சுக்கோங்க. த்ரெஷ்ஹோல்டு வந்து 0 வச்சுக்கோங்க. ரேடியஸ் வந்து கொஞ்சம் ஒரு 2 கிட்ட வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்து வந்து சர்ஃபேஸ் பிளர் பண்ணணும். ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு சர்ஃபேஸ் பிளர் கிளிக் பண்ணிக்கோங்க. த்ரெஷ்ஹோல்டு வந்து 2ல் வச்சுட்டு பிளரோட ரேடியஸ் வந்து ஒரு 10 வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த லேயரை வந்து டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து சர்ஃபேஸ் பிளர், அன்ஷார்பன் மாஸ்க் இது ரெண்டுத்தையுமே டெலீட் பண்ணிடுங்க. இப்போ இந்த டூப்ளிகேட் எடுத்த லேயரில் வந்து ஆயில் பெயிண்ட் மட்டும்தான் இருக்குது. இப்போது ஃபில்டரில் போயிட்டு ஃபில்டர் கேலரியில் போயிட்டு இதில் போஸ்டர் எட்ஜஸ்ன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் எட்ஜ் திக்னஸ் 7 வச்சுக்கிறேன். எட்ஜ் இன்டென்சிட்டி வந்து 5 வச்சுருக்கேன். போஸ்டரைசேஷன் 1 வச்சுருக்கேன். இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் வியர்டாக மாறிடும். தென் இந்த மேலே இருக்க இந்த பிளெண்ட் மோடை வந்து லைட்டன் மாற்றிடுங்க. மாற்றிட்டு இங்கே கீழே இருக்க ஃபில்லை வந்து லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நமக்கு அந்த ஆயில் பெயிண்ட் மேலே ஒரு போஸ்டரைஸ் எஃபெக்ட் வந்திருக்கும். இப்போ வந்து இமேஜுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணோம். ஸோ இந்த லேயரை அகைன் ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஜே போட்டு தென் இதோட ஃபில்லை வந்து 100 வச்சுக்கோங்க. லைட் அண்ட் பிளெண்ட் மோடை வந்து நார்மல் வச்சுக்கோங்க. இப்போது அகைன் ஃபில்டரில் போயிட்டு ஸ்டைலைஸில் போயிட்டு ஆயில் பெயிண்ட் கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம கொடுத்த வேல்யூ தான் வரும். ஸோ அப்படியே ஓகே கொடுத்துருங்க. இப்போது இந்த லேயரோட பிளெண்ட் மோடை வந்து சாஃப்ட் லைட்டாக மாற்றிடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஃபில்லை வந்து லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இப்போ நமக்கு கொஞ்சம் டீட்டெயில் கிடச்சிருக்கு. ஸோ ஃபைனலாக ஃபில்டரில் போயிட்டு ஷார்பனில் போயிட்டு அன்ஷார்பன் மாஸ்க் கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம கொடுத்த அமௌண்ட்டே ஓகே தான். ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த லேயரில் வந்து சாஃப்ட் லைட் பிளெண்ட் மோட் கொடுத்தனால இமேஜோட சேச்சுரேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போய்ட்டு லெவல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சென்டரில் இருக்க ஸ்லைடரை லைட்டாக லெஃப்ட்டில் கொண்டு வாங்க. ரைட்டில் இருக்க ஸ்லைடரை லைட்டாக ரைட்டில் கொண்டு வாங்க. அவ்வளோதான். இப்போ இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ஷர்ட்டில் இருக்க க்ரீனே பிக் பண்ணி நான் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஒரு கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். சூப்பர் ஃபன்னியாக மாற்றிட்டோம் நம்ம. இதே மாதிரி உங்கள் ஃபோட்டோஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான டுட்டோரியல்ஸோடு சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.